இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதி மனோவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி, மனோ 2 பேரும் பேசிக்கிறாங்க. அக்கா என்ன கடத்துனது யார் தெரியுமாங்கிறாங்க. உன்னை கடத்துனது யாருன்னு எனக்கு தெரியும். இதை பார்த்தியா நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க பாரதி. இதை கேட்டதும் மனோ அப்படியே கொதிச்சு போயிடுறாங்க. அக்கா இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இவளை நான் கொன்னே போட்டுற போறேன். என் குடும்பத்தை அநியாயமா அழிச்சு என்னை அனாதையாக்கிட்டாளேன்னு சொல்லி அழுகுறாங்க மனோ. மனோ அவசரப்படாத, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உனக்கு வந்த ஆத்திரத்தை நீ அடக்கி வச்சு தான் ஆகணும். ஆனா நம்ம இவ செஞ்ச பாவத்துக்காக இவளை நம்ம கொன்னுட்டு எதுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவளை எப்படி பழிவாங்கணும்னு எனக்கு தெரியும் மனோ. ஆனால் இவ தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கான்னு தெரியும் போது என் மனசே பதறி போயிடுச்சு. என் வாழ்க்கையே நான் விட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என் குடும்பத்தை என்னையும் அழிக்க பார்த்துருக்கா. என்னால் பாவம் உன் குடும்பம் அழிஞ்சிருச்சு. இதை நினைக்கும் போது என் மனசு அப்படியே உள்ளுணர்வு அப்படியே குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறேன் தெரியுமாங்கிறாங்க பாரதி. அக்கா அப்போ என்ன செய்யலான் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க மனோ. இங்கே பாரு, எதையுமே காட்டிக்காத, நடந்தது எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பாரதி. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோ அங்கிருந்து போகிறாங்க. பாரதி யோசிக்கிறாங்க, இவளை எப்படி நம்ம பழி வாங்கலான்னு யோசிக்கிறாங்க பாரதி. இது வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் இந்த மித்ராவை விட்டு வைக்கக்கூடாது. மித்ராவை எப்படியாவது ஆதிக்கிட்ட நம்ம காட்டி கொடுக்கணும்னு நினச்சிடுறாங்க. துணிஞ்சு நிற்கிறாங்க பாரதி. அடுத்த நாள் காலையில் ஆதித்யாவும் தமிழும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அங்கே மித்ரா வாங்கி வச்சிருந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கிறத சுதாகர் பார்த்துட்டு மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. மித்ரா அங்கே பார்த்தியா, அந்த 2 வாள்களும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு. நீ வெளிநாடு போன போதெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வந்து நீ ஷோகேஸில் வச்சிருக்கியல, அதை எடுத்து விளையாடுறாங்க பாருன்னு சுதாகர் சொல்கிறாங்க. மித்ராவுக்கு கோவம் வருது. கோவம் வந்ததும் ஆதியின் தமிழின் திட்டுறாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே பாட்டி வராங்க. என்ன மித்ரா இப்படி குழந்தைகளை திட்டிக்கிட்டு இருக்கிற, அவங்க ஏதோ தெரியாதனமாக எடுத்துட்டாங்க, அதுவும் அழகான பொருளாக இருக்கிறதுனால பார்த்து ரசித்து எடுத்திருக்காங்க, ஒன்றும் உடைக்கலையல்ல, சேதாரம் எதுவும் ஆகலையல்ல, நீ ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க. ஓஹோ, அதுக்காக என்ன வேணாலும் எடுத்து விளையாடுவாங்களா, அடுத்தவங்க வீட்டில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா. பாட்டி மித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு குழந்தைங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குட்டிகளா, நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் பொருளை எடுத்து வச்சு விளையாடுங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. அதே பார்த்தீங்களா, அந்த மித்ரா குழந்தைங்கள எப்படி திட்டுறான்னு, நீங்கள் போய் அவகிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க லட்சுமி. என்னம்மா பண்ணுறது, இந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சால் பாரதி தான் ரொம்ப பணிஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. சரி, பாரதி கிட்ட சொன்னாலும் இது வேலைக்காகாது, அதனால நானே மன்னிப்பு கேட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். பாரதி கிட்ட சொன்னாலும் அவ எதுக்கும் மாட்டா. சரி, எதுக்கு வீண் பம்பு, அதனால நானே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல தான். என்ன செய்யறது, பாரதி இதை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறா. நம்ம வெளியில போலான்னு சொன்னாலும் கண்டுக்கவும் மாட்டேங்கிறா. மித்ராவுக்கு நம்மளை பார்த்தா எப்பவுமே இலக்காரம் தான். ரொம்பவே பசங்களையும் சரி நம்மளையும் சரி இலக்காரமா பேசிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் பாரதி பார்த்துட்டு கண்டுக்காம போறா. என்ன செய்யறது, நம்ம எல்லாமே சலிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க. ஆதித்யாவும் தமிழும் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ ஆதித்யா தண்ணி தவிக்குதுன்னு தமிழ் கிட்ட கேட்கும்போது, டே நீ போய் குடிச்சிட்டு வாடா, எனக்கு எழுதுற வேலை இருக்குதுங்கிறாங்க. அப்போ ஆதித்யா சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு போயிட்டு அப்புறம் திரும்பி வரும்போது கோலிக்குண்டை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே கோலிக்குண்டை வீசி விட்டு விளையாடும் போது மித்ரா அங்கங்கேயோ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்காம அந்த கோலிக்குண்டு மேலே கால் வச்சு சர்ன்னு வலிக்கு விட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஆதித்யாவும் தமிழும் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சதோ அவமரியாதையா நினைச்சிட்டு உடனே போய் மித்ரா ஆதித்யாவை அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாரதி ஓடி வந்தது, எதுக்கு மித்ரா என் பையனை அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. உன் பையன் என்ன தப்பு செஞ்சான்னு கேட்கவே மாட்டியா பாரதிங்கிறாங்க. அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இருக்கட்டும், அதுக்காக குழந்தை பையனை போய் அடிப்பியான்னு கேட்குறாங்க பாரதி. ஆமா அப்படித்தான் அடிப்பேன், அவ கோலிக்குண்டை போட்டு என்னை கீழே விழுக்காட்டிட்டாங்கிறாங்க. அதுக்கு ஆதித்யா சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்க ஃபோன் பேசிட்டு கவனிக்காம வந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்றான் ஆதித்யா. பாரதி உன்னோட பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, உன் பசங்க செஞ்ச தப்பு உனக்கு தெரியலையாங்கிறாங்க. நம்ம தான் பார்த்து வரணும், ஆனா குழந்தைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏதாவது குழந்தைங்க முன்ன பின்ன வளர்த்தி பார்த்துருந்தா உனக்கு அந்த இடம் தெரியும் அப்படின்னு பாரதி எதிர்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுவான்னு மித்ரா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பாரதியோட பேச்சு விசித்திரமா இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க மித்ரா. பாரதி மித்ராவை நல்லா வெளுத்தெடுக்கிறாங்க, வறுத்தெடுக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்தா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பாட்டியும் லட்சுமி அம்மாவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பாரதி மித்ராவை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியல. என்னது பாரதியா இப்படி பேசுகிறா, அதுவும் மித்ரா முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்காளே, ஐயோ இது நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. பாரதி ஆதித்யாவையும் தமிழையும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆதித்யா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரதி இன்னமும் ஊக்கம் கொடுக்குறாங்க. இதை பாரு, நீ கோலிக்குண்டை போட்டு தானே இப்போ மித்ராவை விழுக்காட்டியிருக்க, இன்னமும் நான் சொல்கிற மாதிரி செய்யி, அவளுக்கு நிறைய பிரச்சனையை கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதி. இந்த பக்கம் பாட்டியும் லட்சுமியும் அவங்க கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியல, காதாலும் கேட்டதையும் நம்ப முடியல. ஏ பாரதி நீயா இப்படி பேசுகிற, மித்ரா முன்னாடி எப்பவும் பணிஞ்சு பாவமாக நடந்துக்குவேடி, இப்போ என்னடி எதிர்த்து பேச சொல்கிற அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
பாரதி சொன்னதையெல்லாம் ன்னு கேட்டுட்டு இருந்த தமிழும் சரி, ஆதித்யாவும் சரி, அம்மா நீங்க எப்ப இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்க காத்துட்டு இருந்தோம். இது எனக்கு கைவந்த கலையாச்சே, நான் பார்த்து போடுறேன் அப்படிங்கிறா தமிழ். நீங்க என்ன சொன்னாலும் அத நாங்க கேட்டு அதே மாதிரி செய்கிறோம்மா. எனக்கு மித்ராவை எப்பவுமே பிடிக்காது. அவங்க எப்பவுமே என்கிட்ட சிடுசிடுன்னு கோவமா பேசுறாங்க. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றான் ஆதித்யா. என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மனோ உட்காந்துருக்காங்க. அங்க ஆதி வராரு. ஆதி வந்து மனோ கிட்ட சொல்றாங்க, என்ன ஆதி நடந்ததையெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. யார் இதுக்கு காரணங்கிறத நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துடலாமான்னு கேட்குறாங்க ஆதி. அப்போ மனோ வந்து பாரதிய பார்க்குறாங்க. பாரதி வேண்டான்னு தலையசைக்கிறாங்க. அப்போ பாரதி தான் ஆதிகிட்ட சொல்றாங்க, வேண்டாம் விடுங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்கலாங்கிறாங்க பாரதி. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்போ பார்த்துக்கலான்னு பாரதி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மித்ராவும் நிஷாவும் தான். இது தெரிஞ்சே நம்ம போய் யார் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறது? கம்ப்ளைண்ட் குடுத்தா அவங்க திரும்ப உஷாராயிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி மனோ தான் பாதிக்கப்படுவான். அதனால இப்போதைக்கு எதுவும் கண்டுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க பாரதி. மித்ரா டென்ஷனா இருக்காங்க. அதை பார்த்தா சுதாகர், என்னம்மா என்னாச்சு இன்னைக்கு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கேன்னு கேட்குறாங்க. நடந்தது எத்தனையும் சொல்றாங்க. ஆனா ஒரு நாளும் இல்லாத பாரதி இன்னைக்கு என்னை எதிர்த்து பேசிட்டா. இதுக்கு காரணமே ஆதித்யா கோலி குண்டை போட்டு அதுல நான் கீழே விழுந்துட்டேன். அவங்க எல்லாம் என்னை கெக்கலக்கேன்னு பார்த்து சிரிச்சாங்க. அப்போ நான் ஆதித்யாவை திட்ட போகும்போது அந்த கிழவி வந்து மன்னிப்பு கேட்டுட்டா. போனா போகுதுன்னு விட்டேன். ஆனா பாரதி திரும்ப வந்து என்னை இந்த அளவுக்கு திட்டுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க மித்ரா. மித்ரா நீ தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இந்த குடும்பத்தை முதல்ல வெளியேற்றணுங்கிறாங்க சுதாகர். அண்ணே இவங்களை வெளியேற்றினா உடனே ஆதியும் பின்னாடியே போயிடுவாரு. அதனால தான் எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க மித்ரா. அப்படின்னா இந்த குடும்பத்தையும் வெளியேற்றணும், உனக்கும் ஆதிக்கிட்டேயே இருக்கணும்னு நினைச்சின்னா உனக்கும் ஆதிக்கும் உடனே கல்யாணத்தை பண்ணணுங்கிறாங்க சுதாகர். நிஷா மித்ராவுக்கு ஃபோன் பண்றாங்க. மித்ரா இரு அண்ணே நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து நிஷா கிட்ட பேசுறாங்க. இதை பாரு நிஷா, நீ யார் கண்ணிலையும் பற்றாத. முதல்ல இந்த மனோ கதையை முடிக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க மித்ரா. ஆமா மித்ரா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா இவன் மட்டும் என் கண்ணுல பட்டுட்டோம் அவ்வளவுதான், என்னை மாட்டி விட்டுருவான். அதுக்கு முன்னாடியே மனோவோட கதையை முடிச்சே ஆகணுங்கிறாங்க. ஆமாண்டி, இந்த பாரதியோட போக்கும் சரியில்லை. அவ என்னை இருக்க ஏத்து பேசிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் ஆரிக்கு எனக்கும் கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாங்கிறாங்க. நிஷாவும் மித்ராவும் பேசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.